ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டாக சூப்பராக ரேஷன் அரிசியில் இட்லி பூ போல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் அரைப்படி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த படியில் நம்ம மெஷர்மெண்ட்டை அளக்க போகிறோம். ரேஷன் அரிசி தாங்க எடுத்திருக்கேன், வேறு எந்த அரிசியுமே நான் எடுக்கலை. இப்போ இந்த அரிசியை கொட்டிக்கலாம். அதே போல் ரெண்டாவது தடவையும் நான் கொட்டிட்டேன், மூணாவது தடவையும் நான் கொட்டிட்டேன், நாலாவது தடவையும் கொட்டிட்டேங்க. இப்போ லாஸ்ட்டு அஞ்சாவது தடவையும் கொட்டிட்டேன். மொத்தமாக 2.5 கிலோங்க. இப்போ நம்ம நல்லா 5-6 தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேங்க. இப்போ நல்லா இங்கே பாருங்கள், அரிசி நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. அவ்வளோ அழுக்கு இருக்குங்க. நம்ம நல்லா ஒரு 5-6 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் அரிசியை. இப்போ நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம உளுந்து எடுத்துக்கலாங்க. உளுந்து நான் இந்த ஏனத்தில் அளக்க போகிறேன். இப்போ நான் அரைப்படி அரிசி போட்டேன் இல்லைங்களா, அரைப்படியில் அளவில் நம்ம அரிசி போட்டோம் இல்லைங்களா, அதே அளவில் தான் இப்போ நம்ம உளுந்து எடுத்துருக்கோம். அரைப்படி எடுத்துருக்கேன் உளுந்து, 1/2 கிலோங்க மொத்தம். இப்போ நம்ம 2.5 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ உளுந்து தான் எடுத்துருக்கோம். இப்போ உளுந்தையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். நான் வாஷ் பண்ணிட்டேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஊற வச்சுக்கலாங்க. அடுத்தது ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். அதில் 2.5 ஸ்பூன் நம்ம வெந்தயம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ 2.5 ஸ்பூன் போட்டுட்டேன். இப்போ நம்ம இதையும் நம்ம ஊற வச்சுக்கலாம். நான் ஊற வச்சிட்டேன் பாருங்கள். 3 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. ஊறினதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் போட்டு அரைக்கிறத பார்க்கலாம். இப்போ நல்லா அரிசி ஊறிடுச்சு. நான் கிரைண்டரை போட்டிருக்கேன் பாருங்கள். அரிசி எடுத்து போடுறேங்க. நான் எல்லாத்தையுமே அரிசியை பாட்டாக பிரித்து தான் நான் போட்டிருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா அரைக்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். மாவு நல்லா அரைப்பட்டு இருக்கும். இங்கே பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் லைட்டாக அரைஞ்சிருக்கு. இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம அரைக்கணும். தண்ணி இப்போ நான் ஊற்றிட்டேன். மாவும் நல்லா அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்கணுங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாவு வழித்து போட்டுக்கலாம். இப்போ நான் கிரைண்டர்லேருந்து மாவு எடுத்து அரைஞ்சதை நம்ம எடுத்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி போட்டிருக்கோங்க. இப்போ நல்ல மாவு எல்லாத்தையுமே நான் வழிச்சிட்டேன். இப்போ 2வது பேட்ச் ஓடிக்கிட்டு இருக்குங்க. இப்போ அதையும் நம்ம நல்லா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ மாவு 2வது பேட்சும் ஓடி முடிச்சிடுச்சு. இப்போ நம்ம வெந்தயத்தை போட்டுக்கலாம். ஊற வச்ச உளுந்து நம்ம 3 கை போட்டிருக்கோங்க. போட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ உளுந்து நல்லா அரைஞ்சிட்ருக்குங்க. இப்போ மறுபடியும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அரைக்கணும். மாவு நல்லா அரைஞ்சி உளுந்து நல்லா வெண்ணெய் போல் கிளம்புங்க. அந்த டைமில் தான் நம்ம வடிக்க போகிறோம். இப்போ நல்லா உளுந்து நல்லா அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வெள்ளை வெள்ளைன்னு வெண்ணெய் மாரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உளுந்தை வழிச்சிக்கலாம். நான் அரைச்ச உளுந்தை எல்லாத்தையுமே நான் வழித்து போட்டுட்டேங்க மாவில். அவ்வளோதாங்க, நான் வழிச்சிட்டேன். இப்போ கிரைண்டரில் ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், நான் உளுந்தை நான் வழித்து போட்டுட்டேன். இப்போ மாவு கரைச்சிக்கலாங்க. தேவையான அளவு மட்டும், மாவுக்கு தேவையான அளவு 1 கை அளவு உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நம்ம நல்லா கரைச்சிக்கலாங்க. நல்லா குடஞ்சி கடையணும். அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு வரும். இட்லி நல்லா சாஃப்டாக சூப்பராக வருங்க. இப்போ ரெடியாக இருக்குது, கரைச்சாச்சு. இப்போ ஒரு மூடி நம்ம போட்டு மூடி வச்சிடலாம். மாவு புளிக்கணும். புளிச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. இப்போ நான் திறந்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்குன்ட்டு. இப்போ நான் ஒரு கரண்டியை வச்சு நான் எடுத்து காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக. இப்போ நல்லா கலக்கிட்டு நல்லா அடித்து கலக்கணுங்க. இந்த அளவுக்கு நல்லா மாவை கலக்கிட்டு நம்ம இட்லி பானை அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ இட்லி கொத்தில்
நான் வந்து துணி போட்டு இப்போ ஒரு கரண்டியாக மாவு எடுத்து ஊற்றிட்டு இருக்கேங்க. நான் ஒரு குழி கரண்டியாக எடுத்து எல்லாத்துலேயுமே இப்போ ஒன்றா நான் பொறுமையாக ஊற்றிட்டுருக்கேன். இப்போ அதுலேயும் ஊற்றியாச்சுங்க. இப்போ லாஸ்ட்டு கரண்டி அதையும் ஊற்றிட்டேன். நான் இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேங்க. வச்சுட்டு இப்போ கொத்து இட்லி ஊற்றணும் இல்லைங்களா, அதையும் நம்ம எடுத்து தட்டு உள்ளே வச்சு மூடி போட்டு நம்ம மூடிக்கலாங்க. 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இட்லி நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ நான் எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், இட்லி நல்லா பூ மாதிரி வெந்து வந்திருக்கு. இப்போ தண்ணி தொட்டு நம்ம ஒட்டுதான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கையில் ஒட்டலை, அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட இட்லி. இப்போ ஒரு பிளேட்லேயும் நான் மாற்றி காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக நம்மளோட இட்லி நல்லா பந்து மாதிரி ரேஷன் அரிசியில் செஞ்சுட்டேங்க. ரேஷன் அரிசியில் தான் செஞ்சோன்ட்டு யாராலையும் நம்ப முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், வாசனையும் வராதுங்க. நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.